இன்னைக்கு காலேஜ்ல என்ன ஆச்சு? ஐயோ அம்மா அதேமா கேக்குறீங்க. என் ஃப்ரெண்டு நான் சொல்லிருக்கேன்ல பூவிலி. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன? அம்மா அவ இன்னைக்கு காலேஜுக்கு போலீஸ கூட்டிட்டு வந்துட்டாமா. அதி போலீஸா? ஐயோ என்னையா ஆச்சு? அம்மா அவ எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாமா. எங்களுக்கு நான் நடு நடுங்கி போச்சுமா. ஐயோ என்னையா சொல்ற? இப்படி எல்லாம் சொல்றியே? காலேஜ்ல உன்னை இதுக்கா சேர்த்து விட்டேன். உங்க அப்பனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது சோழியவே முடிச்சிருவாரு. என்னையா தப்பு பண்ண நீங்க? அம்மா அப்படிதாம்மா நாங்களும் நினைச்சோம். இவ வேற இவங்க எல்லாத்தையும் என்கவுண்டர்ல போட்டு சுட்டு தள்ளுங்க சார் அப்படின்னு எங்களை எல்லாம் சுட்டுருவாங்களோ அப்படி இப்படின்னு பயந்துட்டோமா. கடைசியில பார்த்தா அது அவளோட அப்பாவாமா. அப்பாவா? எங்களை எல்லாம் பயமுறுத்தணும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்திருக்காமா. கடைசியில சொன்னோடனே எனக்கு உயிரே வந்துச்சு. எனக்குன்னா அழுக. ஐயோ எங்க அம்மா பாவம் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டோமா. ஐயே எது எதுல விளையாடுறதுன்னு இல்ல, இப்படியுமா பண்ணுவாங்க? எப்பா கொஞ்ச நேரத்துல எனக்கு உசுரே இல்ல. இந்த மாதிரி உண்மையா இருந்திருந்தா உங்க அப்பா கிட்ட நான் இருந்த பாடா இருக்குமா? நான் ஒழுங்கா அவனை வேலைக்கு அனுப்புறேன்னு, நீ ஆடிக்கிட்டு காலேஜுக்கு படிக்க அனுப்புறேன்னு அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியலடா எனக்கு. இல்லம்மா எங்களுக்குமே பயமாயிட்டு. அப்புறம் அவங்க அப்பா நல்லா பேசினாருமா. நம்ம அப்பா மாதிரி இல்லம்மா. அவன் மேல எவ்வளவு அன்பா இருந்தாரு தெரியுமா? அது மட்டும் இல்லம்மா, எங்களை எல்லாம் சனிக்கிழமை அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா. ஊர் உலகத்திலே உங்க அப்பா மாதிரி எந்த வீட்லயும் அப்பா இல்லடா. அதுவும் சரி, சனிக்கிழமை பிள்ளைங்க வீட்டுக்கெல்லாம் போனா உங்க அப்பா விடுவாரா முதல்ல? ஏம்மா நீங்க தாம்மா பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போலான்னு சொன்னாங்கம்மா. எல்லாரும் போலான்னு தான் சொல்லுவாங்க, யாரு வேண்டான்னு சொல்லுவா? உங்க அப்பங்கிட்ட என்னத்த போய் சொல்றது? அம்மா எனக்கும் ஆசையா இருக்குமா. நான் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி எல்லாம் போனதே இல்லல்லம்மா. எனக்கும் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்டு வீட்டெல்லாம் போய் ஆடி இருக்கேன் ஓடி இருக்கேன்னா இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் உங்க அப்பனை சமாளிக்கணுமே. ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா போயிட்டு வரலான்னு இருக்கோமா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த கன்றாவி எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பாரு வீடு எப்படி ஆக்கி வச்சிருக்கான்னு. இந்த கறி எல்லாம் போகுமா? ஐயோ கடவுளை, இவன் மண்டையில எல்லாம் ஏதாவது இருக்குதா? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதாச்சே இப்படி வீடு வாசல் எல்லாம் இப்படி பண்ணிவிட்டாலே. படுபாவி. ஏ பத்திரகாளி நடு வீட்டுக்குள்ள இப்படி அடுப்ப வச்சுக்கிட்டு புகையாக்கி விட்டுட்டு எங்கிட்டு போய் தொலைஞ்சா? பத்திரகாளி எவ்வளவு நேரம் பத்திரகாளி கத்திட்டு இருக்கேன். உன் காதுல என்ன விழுகலையா? ஏன்னா சும்மாவா உட்கார்ந்து இருக்குது? பாத்திரம் தானே கழுவிக்கிட்டு இருக்கு. இந்த பேச்சு கொண்டு பறச்சல் இல்ல. சிலிண்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். முதல்ல அந்த வீட்டுல நடுவுல இருக்கிறதா எடுத்து சுத்தம் பண்ணு. வாங்கிட்டு வந்தாச்சா? சரி. என்ன சரி உட்காந்துக்கிட்டு இருக்க? வந்ததெல்லாம் எடுத்து வை. சுத்தம் பண்ணுவோம், என்ன அவசரம்? இங்கதான் பாத்திரம் கிடக்கு, இதெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு இந்த இடத்தெல்லாம் கழுவி விட்டுப்புட்டு அப்புறம் பாத்ரூமை வேற போய் கழுவணும். ஏகப்பட்ட வேலை கிடக்குல்ல, முடிச்சிட்டு உள்ள வந்து முடிக்கிறேன். எவரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கணும் வீடு, அது அப்படி இருக்கிறது எனக்கு அப்படியே வயிற்றுச்சலா இருக்குது. வந்து முதல்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணு. இது அப்புறம் பாத்துக்க. ஆனா என்னங்க எனக்கு என்ன 10 கையா இருக்குது? எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறதுக்கு ஒவ்வொன்னதானே பண்ண முடியும். ஒன்னொன்னதானே பண்ணிக்கிட்டு இருக்கு. பண்ணுவோம், என்ன அவசரம்? வேற இந்த பாத்திரத்துல 8 உதச்சல் முதல்ல வந்து எடுத்து வைக்கிறல. ஐயா உங்க வீடு தானே சொல்றீங்க, அதை சுத்தம் பண்ணனா என்ன? நீ ஒண்ணு கிளிக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். சரி போய் பாருங்க. எனக்கு வந்து வாட்ச் இருக்கா பாரு. ஏமா நான் போய் வேணா சுத்தம் பண்ணட்டுமாமா? கம்முனி இருப்பா. நல்ல வெள்ளையும் சொல்லையுமா சட்டையை மாட்டிக்கிட்டு திரியிறாருல. வீட்டுல என்ன ஒரு வேலை வெட்டி பாக்குறாரா? வேலை வெட்டி எதுவும் பார்த்தாதான் தெரியும் வீட்டு இருக்கிற உங்களோட வலியும் வேதனையும். என்ன சொல்றா? ஒன்னும் விளங்கலையே. நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? நான் இன்னமும் சொல்றது உனக்கு விளங்கல அப்படிதானே? எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க கிளம்புற எனக்கு நீ இப்ப எது தேவையில்லாத இதெல்லாம் பேசிட்டு இருக்க? தேவையில்லாதத நான் எதுவுமே பேசல, தேவையுள்ளதோட தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் இருங்க ஒரு நிமிஷம். என்னம்மா உள்ள போறாங்க? உள்ள போய் புதையல் கிதையல் எது எடுத்துட்டு வருவாளோ? போவாங்கிட்டு. என்னங்க அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க? எனக்குமே ஒன்னும் புரிய மாட்டேங்குது என்னன்னு. இப்பயாவது யாருன்னு தெரியுதா இல்ல ஞாபகம் எல்லாம் மொத்தமா மறந்துருச்சா? இது என்ன அடி புதுசா இருக்குது? புதுசு இல்லம்மா, அட்ட பழசு. அம்மா முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. உன்னோட சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா யாருன்னு தெரியாத அளவுக்கு உங்க அம்மா மறைச்ச விஷயம். இவன் தான் உங்க அப்பா. இதுதான் உங்க குடும்பத்தோட போட்டோ. என்ன சொல்றீங்க? இந்த ஆளுதான் எங்க அம்மாவை ஏமாத்திட்டு போனவரா? ஆமாயா, இந்த ஆளுதான் உங்க
அம்மாவை நல்லா நம்ப வச்சு ஏமாத்தி உங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட விட்டுட்டு இங்க வந்து சொகுசா இருக்கிற ஆளு. இந்த அண்ணி அவர் இப்படிப்பட்டவர்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. வாய மூடிட்டு இருக்கியா இல்ல போய் எரும மாட்டு சாணியோட வரட்டி தட்டுறியா? எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா இவங்க? ஆமா, இந்த போட்டோ எப்படிமா உங்களுக்கு? நான் கூட இது பார்த்தது இல்லையே. உன் கல்யாணத்துக்கு உன் வீட்டெல்லாம் நான் தானே சுத்தம் பண்ணினேன். இதெல்லாம் பார்க்காமையா இருப்பேன்? நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது பீரோல இருந்து கீழே விழுந்தது. சரி என்னவா இருக்கும்ட்டு தான் எடுத்து பார்த்தேன். அப்பதான் நான் உடஞ்சு போயிட்டேன் சுக்கு நூறா. இப்படியாப்பட்டவன் தான் உங்க அம்மாவை ஏமாத்துறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு தாலி எடுக்கணும் எல்லாமே நம்ம முன்ன நின்று பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணினேன். இந்த ஆளு பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணினேன். இப்ப இந்த பையன் உன் பையனும் உனக்கு தெரிஞ்சது தானே? உண்மையை சொல்லு. எனக்கு தெரியாது. நடிக்காத. நேத்து வேணும்னே தான் அந்த போட்டோலாம் உன்கிட்ட நான் காட்டினேன், எல்லாம் தெரிஞ்சும் தெரியாமலும். அப்ப நீ பார்த்த உடனே உன் மூஞ்செல்லாம் நான் நல்லா கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ராத்திரி நான் தூங்குற மாதிரி தூங்குனேன் நீ என்ன பண்றேன்னு பாக்குறதுக்கு. நேத்து இந்த பையன்கிட்ட வாய் கூசாம நீ நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்கோசரம் அந்த பையன் என்ன சொன்னா, காசு காசப்பட்டுட்டு இங்க இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக பார்க்கலான்ற மாதிரி பேசினல்ல. இங்க இருக்கிற காசுக்கு சொத்துக்கு ஆசைப்படுறது யாரு? நீயா அவனா? இது என்னம்மா புது குழப்பமா இருக்கு. நம்ம எந்த வீட்டுல போய் காலை வச்சாலும் அந்த வீடு காலாகோலமா தான் ஆகும் போல இருக்கே. இல்ல, நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல. போய் பேசாத, என்கிட்ட போய் பேசாதன்னு சொன்னேன். அம்மா, நான் ஒரு 2 வார்த்தை அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேமா? தாராளமா பேசிக்கப்பா. சின்ன வயசுல இருந்து அப்பாவோட முகத்தை நான் பார்த்தது கிடையாது. அப்பாவோட அன்பும் எப்படி இருக்குன்னு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு எங்க அம்மா என்னை நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. அவங்களோட கோபத்துல ஒரு நியாயம் இருக்குமேன்னு நான் ஒவ்வொரு நாளும் அதை பெருசா கூட எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனா நீ இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு மனுஷன் என் அம்மாவோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு நீ இது பண்ணிருக்கல. உனக்கு காசு பணம் தான் முக்கியம் இருந்தா நீ அப்பயே வசதியான இருக்கவங்கள தேர்ந்தெடுத்துட்டு போயிருக்கலாம். என் அம்மா வாழ்க்கையை எதுக்குடா நீ இப்படி பண்ண? எதுக்கும் பார்த்து பேசுப்பா. உங்க அப்பா வாடா போடான்னு பேசுனா அப்புறம் எப்படி பின்னாடி மூஞ்ச காட்ட முடியும்? பாருங்க, உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்ல. நல்லா வாங்கி கட்டிட்டு போயிருப்பீங்க. கதிர், கோபப்படாதீங்க. இத்தனை நாள் நான் அமைதியா இருக்கிறத மட்டும் தான் எல்லாரும் பாத்திருக்கீங்க. எனக்குள்ள எவ்வளவு வருத்தம் அடங்கி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கம்பெனி இருந்துக்கங்க. ஏய், என்ன எங்க அம்மாவே இதா பேசுற? ஏய், நீ எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே இல்ல. ஒழுங்க மரியாதையா இருந்துக்க சொல்லிட்டேன். என் விஷயத்துல நீ தலையிடுற வேலையை வச்சுக்காத. உன் அம்மா ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு பேசுறேன்? ஒழுங்கா கட்டின வீட்டுல வாழ முடியல, வாய் மட்டும் பாரு, காது வரைக்கும் பேசிட்டு இருக்க. உன் அதிகாரத்தெல்லாம் வேற யார்ட்டையும் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. இவனுக்கு என்ன தைரியம்? என்ன இது ஏளனமா பேசிட்டான்ல? நீ எல்லாம் மனுஷனாயா? உனக்கு எல்லாம் காசு பண்ண முக்கியம்னா உங்ககிட்ட நான் பேசுறது கூட எனக்கு அசிங்கம் தான். கதிர், வார்த்தையை விட்டுறாதீங்க கதிர். உன் பையன் கேக்குறான்ல, சொல்லு. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? இவன் எப்படிமா பேசுவான்? நேத்து இவன் புள்ளன்னு நானும் தெரிஞ்ச உடனே என்கிட்ட நேத்து என்ன சொல்றான்? அப்பான்னு கூப்பிடாதன்றான். நான் அப்பான்னு உரிமை கொண்டாடுற அளவுக்கு இவன் ஒன்னும் பெரிய இவெல்லாம் கிடையாது. எப்ப இவன் புள்ள பொண்டாட்டி தவிர காசுதான் முக்கியம் நினைச்சானோ அப்பயே இவன் செத்துட்டான். இதுக்கப்புறம் இவனை நான் திட்டியும் ஒரு பிரோஜனமும் கிடையாது. இவனை திட்ட வேண்டிய இடத்துல என் அம்மா தான் இருக்காங்க. எனக்கு இதுல எந்த இதுவுமே இல்ல. இல்லையா? உங்க மேல ஒரு வருத்தமா? இவன் தான் என் அப்பான்னு உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா கூட நான் இங்க வந்திருக்க மாட்டேமா? அவன் அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா நான் உன்னை என் பிள்ளையா தான் நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு பண்ண வேண்டியதை நான் பண்ணணும்னு தான் நினைச்சேனே தவிர இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றையா, இந்த ஆள் மாதிரி நான் இல்ல. இந்த காசு பணம் சொத்து சோகம் எல்லாமே இவனை வச்சு அள்ளி கட்டி போகட்டும். என்னை உன் கூட கூட்டிட்டு. அப்பாடா, இதுங்களும் தூங்கிருச்சுங்க. எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க பிள்ளையும் மாமியாரும் வரத்துக்கு மணி ஆயிடும். இந்த ஆளும் வெளியே போய் டீ குடிக்க போயிருக்குது. அந்த ஆள் எப்போ போனாலும் வள 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 வளன்னு பேசி முடிச்சு வரத்துக்குள்ள எப்படியும் 5 மணி 6 மணி ஆயிடும். அதுக்குள்ள பீரோல காசு பணம்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து ஆட்டையை போட வேண்டியது ஆட்டையை போட்டுற வேண்டியதான். ஏ ஜானகி, உன் காட்டுல பண மழை தாண்டி. எங்க இருக்குது? கடகடன்னு எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருவோம். ஒவ்வொரு நாளும் கையில கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம்னா ஒரு வாரத்துல மொத்தமா எடுத்துடலாம். அப்புறமேட்டுக்கு காசு வந்ததுக்கு அப்புறம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சிடலாம். உடம்பு எதுவும் சரியில்லையா? 2 பேரும் படுத்திருக்காங்க. சமந்தி, சமந்தி, நீங்க படுக்க மாட்டீங்க, இன்னைக்கு என்ன படுத்திருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா உங்களுக்கும் அவருக்கும்? இல்லைங்க சமந்தி, கொஞ்சம் அலுப்பா இருந்துச்சுங்களா, அதான் படுத்துட்டேன். சரி படுங்க படுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. இப்ப என்ன வேலை, பொறுமையா பாத்துக்கலாம். சரிங்க சமந்தி. அம்மாவும் ஜூலியும் வந்துட்டாங்களா? இன்னும் வரல சமந்தி.
இன்னும் வரலையா? இவ்வளோ நேரம் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. சரி, வண்டி சாவி எடுத்துட்டு போய் கூட்டிட்டாவது வருவோம். போன் எதுவும் பண்ணாங்களா? முதல்ல கூப்பிட்டீங்க சம்பந்தி, வந்துருவோம் நாங்க அப்படின்னாங்க. எப்படியா இருந்தாலும் ஆட்டோல தான் வரணும். சரி, நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். எப்போ உடம்பெல்லாம் இன்னைக்கு என்னன்னு தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி இப்படி ஒரு தூக்கம் வருதே. அச்சோ, இந்த ஆளு வந்துட்டது போலயே. பீரோ பூட்டு. ஜானகி, என்ன சொல்லுங்க? என்ன திருட்டுத்தனம் பண்ண? அமைதியா உட்கார்ந்துருக்க. என்ன அமைதியா உட்கார்ந்திருக்க? உங்களுக்கு திருட்டுத்தனம் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, திருட்டுக்கள முகத்துல வலியுதே, அதான் கேட்டேன். கேருங்க, நானே செவனேன்னு உட்கார்ந்திருக்கேன். என்ன வம்பளுக்காதீங்க சொல்லிட்டேன். சரி, உட்கார். சும்மா இருக்கவங்கள நோண்டலின்னா அவங்களுக்குலாம் தூக்கமே வராது. நம்மளே கம்முன்னு இருந்தாலும் இவங்க கம்முன்னு இருக்க விட மாட்டாங்க. சரி, ரொம்ப அழக்காத. வண்டி சாவி எங்க? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. வண்டி சாவி எடுத்துட்டு போனல நேத்து, எங்க வச்ச? உனக்கு தானே தெரியும். அங்கதாங்க வச்சேன். வச்ச இடத்துல இல்லன்னு தானே உன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எங்கிட்டோ வச்சேங்க, தேடி பாருங்க. நானே இருக்கிறது இல்ல. எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் போய் கூட்டிட்டு வந்துருவேன். ஜானகி, சீக்கிரம் எடுத்து கொடுத்து இந்த ஆளை அனுப்பு. அப்பதான் சீக்கிரம் நம்ம எடுக்க முடியும். இருங்க, பர்ஸ்ல எது இருக்கான்னு பார்த்து எடுத்தாரேன். ஏங்க, வண்டியிலே வச்சுட்டேங்க. மண்டையில ஏதாவது இருக்காடி? வண்டியில வச்சுட்டேன்னு சாதாரணமா சொல்றேன். எவனாவது வண்டியை எடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்றது? நம்ம வீட்டுல தானே நிறுத்திருக்கு, யாரு எடுக்கிறா? ஐயோ கடவுளே, இனிமே வண்டியில கைய வை. என்ன பண்றேன்னு பாரு உன்னைய. இனிமே நான் எதுக்கு அதை எடுக்கணும்? எனக்கு தான் காரே வருமே, அதையே எடுத்துக்கிறேன். அப்பாடா, போயிட்டது. சீக்கிரம் சுருட்ட வேண்டியது சுருட்டுவோம். சமந்தி, வந்துட்டா போலயே. ஐயா, உங்களுக்கு என்ன பேய் மாதிரி வந்து பின்னாடி இருந்து கூப்பிடுறீங்க? இல்ல சமந்தி, ராத்திரிக்கு என்ன சமைக்கலாம்னு கேட்கலான்னு தான் வந்தேன். என்னத்தையோ சமைங்க, ஏன்டே கேக்குறீங்க? உங்ககிட்ட கேட்கலன்னா அதுக்கும் திட்டுவீங்க. ஐயோ ஆத்தா, உங்களுக்கு பிடிச்சத சமைங்க போங்க. ஐயோ சாமி, பீரோவை திறந்து டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்குள்ள எம்புட்டு வேதனை. சி, இப்பயாவது எடுப்போம். சமந்தி, எனக்கு இந்த சொத்து சொகை எதுவுமே வேணாயா. என்ன அம்மானு ஏத்துக்கிறியா? கூட்டிட்டு போறியா? சொல்லையா. நீங்க குடிக்கிற கஞ்சோ கூழோ எதுனாலும் சரி, என்ன கூட்டிட்டு போறியா? அம்மாவை கூட்டிட்டு போயிடலாங்க. அம்மா, நீங்க வாங்கம்மா. நான் இருக்கேன், உங்க பையன். உங்களை நல்லா பாத்துக்கிறேம்மா. வாங்கம்மா, நம்ம போலாம். அங்க போய் என்ன கஷ்டமா பட போற? இங்க வசதியா இருந்துட்டு. இப்ப கூட நீ காசு பத்தி தான் யோசிப்பல்ல. காசு என்னைக்குமே கூட வராதியா. சொந்த பந்தம் தான் கடைசி காலத்துல நமக்கு தேவைப்படும். அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ. இந்த ஆளுகிட்ட என்னம்மா பேச்சு? நீங்க வாங்கம்மா, நம்ம போவோம். போறதான் போறா. சொத்த மொத்தமா நம்ம பேர்ல எழுதி வச்சுட்டு போலால. இந்த வீணா போனவன் மேல எழுதி வச்சுட்டு போறாளே. ஏண்டி, இது தாண்டி நல்ல சாக்கு. நம்மளும் ஓடிடுவோண்டி. இல்லைன்னா இங்கேயே காலம் முழுக்க சாணி எழ வேண்டியதா வந்துருண்டி. போவோம். ஆனா அங்க போய் இவன் முன்னாடி நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன்னு பாருமா. நீ வாழ்ந்து காட்டு, இல்ல வாழாம கூட காட்டு. முதல்ல வாடி போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம். மெஹஸ்திகா, நீங்க நீரோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.